தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை மாநகராட்சியின் மத்திய கைலாஷ் காந்தி மண்டபம் சாலையில் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை சார்பில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து பொதுமக்களுடன் எமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். சென்னை மாநகராட்சியில் பல இடங்களில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள சூழலில் இன்னும் பல இடங்கள் பணி நிறைவடையாமல் உள்ளது. குறிப்பாக நான் நிற்கக்கூடிய பகுதியான மத்திய கைலாஷ் பகுதி. இந்த மத்திய கைலாஷ் பகுதியான இந்த பகுதியை பொறுத்தவரை மிக முக்கியமான சாலையாகும். இதுதான் இந்த காந்தி மண்டபம் செல்லக்கூடிய சாலை. இது அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அதே போல இங்கு நிற்கக்கூடிய நடைபாதை பகுதி, இந்த இதில் தான் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இன்னும் பணி நிறைவடையாமல் இருப்பதால் இது பாதையில் நடந்தவர்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வருகிறார்கள். இவர்கள் இந்த நடைபாதையை தாண்டி சாலைக்கு வரும் பொழுது விபத்து ஏற்படக்கூடிய ஆபத்து உள்ளது. அதே போல இங்கு இருக்கக்கூடிய வாகனங்கள் மிகுந்த நெரிசலுக்குள்ளாக செல்கிறது. உடனடியாக இந்த மழைநீர் கால்வாய் சரி செய்ய வேண்டும் என்பது இந்த பொதுமக்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது. பொதுமக்களுடைய பாதிப்பு குறித்து அவரிடம் கேட்போம். ஐயா சொல்லுங்க, நீங்க எந்தெந்த மாதிரியான இது எவ்வளவு நாள் இந்த இது நடக்குது? ஒரு 6 மாதமாக நடக்கிறது. 6 மாதம் நடந்து வருகிறது இந்த சாலை இது போக்குவரத்து. அதில் கழிவுநீர் சரியான முறையில் போகிறதில்ல. இங்கே காவாயை சரி பண்ணல. இன்னொன்று சரி பண்ணாங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும் போக்குவரத்துக்கு. அது கையை காமிச்சு தான் நாங்கள் போக வேண்டியிருக்குது, ரோடை கிராஸ் பண்ண வேண்டியிருக்குது. அந்த விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டலாண்ட பிரிட்ஜு எடுத்துட்டாங்க, நடமேடை பிரிட்ஜு. அதுக்கிட்ட எடுத்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகிடுது. அதிகம் போடவும் இல்லை. எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது போக்குவரத்துக்கு. கொஞ்சம் ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணால் கூட அடித்து மேலே ஏற்றிடுவாங்க போல் தெரியுது வண்டியை. அப்படி இருக்குது. நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு தான் போயிட்டுருக்கோம், ரோடை சிரமப்பட்டு தான் போயிட்டுருக்கோம். இதை உடனடியாக கவனித்து இது முடிவெடுக்கணும். இது நல்லபடியாக. இப்போ இது இந்த பாதை எவ்வளோ நாள் அந்த வேலை நடக்குதுங்க? கிட்டத்தட்ட 1 வருஷமாக இருக்குது சார். இது மொத்தமாக 1 வருஷமாக இருக்குது டோட்டலாக. இது மட்டும் இப்போ ஒரு மாதமாக இருக்குது. இது மட்டும் இந்த லெவல் கிராசிங் வருது, இந்த காவா. அந்த காவா மட்டும் லெவல் கிராசிங்காக இது 1 மாதமாக இருக்குது. முதல்ல இந்த போக்குவரத்துக்கு நடைமேடை பிரிட்ஜை போட்டு கொடுத்தா எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். மத்திய கைலாஸுக்கு பின்பக்கம் மழைநீர் வடிகால் காவா ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கு. ரோட்டில் நடந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பயந்து நடக்க வேண்டியிருக்கு. இந்த வேலையை சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா பொதுமக்களுக்கு நல்லா இருக்கும். மழை வந்தால் தண்ணிட்டு இருக்குது. ஒரே டிராஃபிக், வண்டியே ஓட்ட முடியல. ஒரு சவாரி போய்ட்டு தான் 1 ஹவர் ஆகுது. 6 மாதமாக நடக்கல வேலை. சீக்கிரமாக முடிஞ்சால் நல்லாயிருக்கும். முக்கியமான சாலை என்பதால் இங்கே இருக்கக்கூடிய நடைபாதையை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. ஏனென்றால் அதிகமான மக்கள் கல்லூரி செல்பவர்களும் சரி, அதே போல் பணிக்கு செல்பவர்களும் சரி, இந்த சாலையை கடந்து தான் வருகிறார்கள். அதே போல் பேருந்து நிலையத்தில் இறங்கி செல்பவர்களும் இந்த வழியாகத்தான் செல்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இந்த பணி நடைபெற்று வருவதால் இவர்கள் மிகுந்த பயத்துடனேயே அந்த சாலையை கடக்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளது. உடனடியாக பொதுப்பணித்துறையோ அல்லது மாநகராட்சி நிர்வாகத்தை கேட்டால் பொதுப்பணித்துறை என்கிறார்கள். ஆனால் பொதுப்பணித்துறை தான் பணியை செய்ய வேண்டும். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிபரப்பு சந்திரனுடன்